இந்த மாதிரி தான் என்னோட சேனல்ல போட்டுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணாம ஒரே இதுவா போட்டுட்டு இருந்தா சேனல் கொஞ்சம் குரோத்தா இருக்கும்ட்டு இப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. முன்னாடி நான் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அக்கா ஹேர் ஸ்டைல் வீடியோ ஷார்ட்ஸ்ல போடுங்கக்கா. சமரிச்சா ஓகே ஓகே கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல போடுறேன். ஏன்னா இதுல வந்து மெயினா லாங் வீடியோல இந்த இந்த 3த்தையும் வச்சுட்டு ஷார்ட்ஸ்ல கிச்சன்ல குக் பண்றது, இந்த மாதிரி ரீல்ஸு, ஹேர் ஸ்டைல், மேக்கப்லாம் ஷார்ட்ஸ்ல போடலான்னு இருக்கேன். ஆனா இப்போ டைம் இல்லாம இருக்கு. காலையில எழுந்து வீட்டு வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ ப்ராசஸ் இருக்கு எடிட் பண்ணி. ஸோ டைம் இல்லாம இருக்கு. ஆனாலும் கண்டிப்பா சீக்கிரம் ரீச் ஆகணுன்றதுக்காக இந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஜோதிமணி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆளை காணோம். சாட் எதுவும் இல்லை, சாப்பிட போயிட்டாரு. பசிச்சிருக்கோம். ஸோ லைவ்ல இருக்கீங்க, ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. பக்கத்திலேயே 3 டாட்ஸ் இருக்கும் உங்க ஃபோன்ல. ரைட் சைட்ல இருக்கும் வலது பக்கம். அதை வந்து 3 டாட்ஸை டச் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும், அதுதான் லைக். நீங்க வந்து லைக் கொடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேப்பா, உங்களுக்கு சொல்லல, புதுசா யாராவது லைவ் பாக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு சொல்லணும்ல, நிறைய பேருக்கு கண்டிப்பா குயிக்கா ரீச் ஆகலாமாக்கா. ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. நிறைய பேர் பாக்குறாங்க, லைவ் பாக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி லைக் போடுறேன்னு சில பேருக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். லைக் போடல, அவங்க யோசிப்பாங்க லைக் போடுங்க லைக் போடுங்க சொல்றாங்க. எப்படி போடணும் அப்படின்ட்டு. அதனாலதான் அந்த ஹார்ட் சிம்பிள் டபுள் டேப் பண்றாங்க. அதுவும் பண்ணிட்டு நீங்க வந்து லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 hour முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 3 லைக் தான் வந்திருக்கு. சரி, 1 மணி நேரத்துக்குள்ள எத்தனை 10 லைக்காவது வரணும். ஹேர் கலரிங் பண்ணலப்பா, 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. கார்னியர் தான் இல்லப்பா, இப்பெல்லாம் நான் வந்து மெகந்தி தான். சரி, அது வந்து மெகந்தி தான் யூஸ் பண்றது. கெமிக்கல்ஸ் எதுவுமே போடுறது இல்ல. என்ன மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன் ஹேருக்கு. அது ஒரு லைவ் வீடியோல ஷார்ட்ஸ்ல ஏதாவது டைம் இருந்தா அதெல்லாம் போடுறதுக்கு டைம் இருக்காது. சரி, ஏர்லி மார்னிங் போட்டுடுவோம் இல்லையா ஹேருக்கு. பார்க்கலாம், டைம் இருந்தா போடுவேன் வீடியோ. கதை சொல்லி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப திரும்ப புதுசா யாராவது லைக் வந்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கதைய போய் கேளுங்க. அந்த கதையில இருக்கிற கருத்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தேவையானதா தான் இருக்கும். முடிஞ்சா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் கிடைச்சா, நான் சொல்ற கதையிலிருந்து கண்டிப்பா எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் அந்த கதைய வந்து நானே வந்து இது பண்ணல. யோசிச்சு எழுதல, ஒண்ணும் இல்ல. நான் வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து தான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அத எடுத்து சொல்லும்போது, எனக்கும் அந்த கதையிலருந்து புரிஞ்சுக்கிட்டு சில மாற்றங்கள் கிடைக்குது. அப்படி எனக்கு கிடைக்கும்போது, கண்டிப்பா கதை கேட்ட யாருக்காவது ஒருத்தருக்கு சின்ன மாற்றம் கிடைச்சா கூட, கண்டிப்பா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல சந்தோஷமா இருக்கும் எனக்கு. என்னோட கதைய கேட்டு உங்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் கிடைச்சுச்சுன்னா. கதை பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட்ல அ வந்து என்ன மாரி கதை சொல்லணும், உங்களுக்கு என்ன மாரி கதை அப்படின்றத சொன்னீங்கன்னா கூட, கண்டிப்பா அந்த மாரி கதைய வந்து சொல்லலாம். கமெண்ட் பண்ணுங்க. இந்த லைவ் சாட் முடிஞ்சதுக்கு